அன்பு வணக்கம். 2024 வெளிவந்திருக்க மெர்ரி கிறிஸ்மஸ் படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன். இது ஒரு த்ரில்லர் மூவி. ஹிந்தியிலும் தமிழிலும் எடுத்திருக்காங்க. 1980 நடக்கிற நிகழ்வாக இந்த படத்தை சித்தரிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆல்பர்ட் தன் காதலி ரோசியை கொன்று பிறகு ஜெயிலில் தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தவன் நன்னடத்தை காரணமாக தண்டனை குறைக்கப்பட்டு பாம்பேவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரான். அந்த ரோசி அவனது முதலாளியின் மனைவியாம். கணவனுக்கு தெரியாமல் இந்த ஆல்பர்ட்டை அவள் காதலித்து வந்தவள் திடீரென்று ஆல்பர்ட்டுடனான காதலை துண்டித்து கொண்டாளாம். கோபப்பட்ட ஆல்பர்ட் ரோசியை கொன்றுவிட்டானாம். அவனது தாயும் இறந்துவிட்ட நிலையில் அனாதையாகி இருந்தான் ஆல்பர்ட். நாளை கிறிஸ்மஸ். ஊரே கொண்டாட்டத்தில் இருந்தது. இரவு ஒரு நைட் கிளப்புக்கு ஆல்பர்ட் தனியாக போய் குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே 4 வயது வாய் பேசாத தன் பெண் குழந்தையுடன் தனியே வந்திருந்த மரியாவை சந்திக்கிறான். இரவு மரியா என்ற அந்த அழகான இளம்பெண் தன் குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் உள்ள தனது வீட்டுக்கு நடந்து செல்கிறாள். அவளை பின்தொடர்ந்து சென்று அவளுக்கு உதவ குழந்தையை ஆல்பர்ட் தூக்கி கொண்டு நடக்கிறான். மரியா ஆல்பர்ட்டை தனது வீட்டுக்கு அழைக்கிறாள். லிஃப்டில் சென்ற இருவரும் மாடியில் இருந்த அவளது வீட்டிற்கு சென்றனர். வீடு மிக அழகாக இருந்தது. கிறிஸ்மஸ் இரவு ஆதலால் ஆல்பர்ட்டுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க கொடுக்கிறாள் மரியா. தானும் தன் கணவரும் பேக்கரி ஒன்றை வைத்து நடத்தி வருவதாக சொல்கிறாள் மரியா. பிறகு தூங்கிய குழந்தையை தூக்கி கொண்டு போய் படுக்கை அறையில் படுக்க வைப்பதாக தூக்கி கொண்டு போனாள் மரியா. பின் மரியா இருவரும் சற்று வெளியே சென்று வரலாமா என்று கேட்கிறாள். மரியா தன் கணவனுக்கு ஒரு நோட்டை எழுதி வைத்துவிட்டு ஆல்பர்ட்டுடன் வெளியே சுற்ற வருகிறாள். கிறிஸ்மஸ் இரவு ஆதலால் சாலையெங்கும் விளக்குகள், கொண்டாட்டம், பட்டாசு சத்தம் என்று இருந்தது. மரியா தன் கணவன் ஜெரோமுக்கு போதை பழக்கம் அதிகம் இருப்பதனால் அவனுக்கு சந்தேக குணம் உள்ளது என்றும் அடிக்கடி அவன் தன்னையும் தன் குழந்தையும் அடித்து துன்புறுத்துவான் என்றும் வருத்தப்பட்டாள் மரியா. தன் வாழ்க்கையே இந்த போதைக்குடி கணவனால் நரகமாகிவிட்டது என்று வருந்தினாள் மரியா. பிறகு இருவரும் மீண்டும் மரியாவின் வீட்டுக்கு சென்றனர். அவளை வீடு வரை சென்று விடச் சென்ற ஆல்பர்ட் அவனை மீண்டும் மரியா வீட்டுக்கு அழைத்தவுடன் ஒரு கிலுகிலுப்புடன் மரியாவின் வீட்டிற்கு மீண்டும் செல்கிறான். மரியா அவனை வீட்டுக்குள் அழைக்க அவள் மீதிருந்த மயக்கத்தில் ஆல்பர்ட்டும் லிஃப்டில் சென்று அவளது மாடி வீட்டுக்கு செல்கிறான். அங்கே மரியாவின் கணவன் ஜெரோம் தனது கைத்துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து இறந்து போய் அங்கே இருந்த சேரில் உட்கார்ந்திருந்தான். பதறி அடித்த இருவரும் குழந்தை ஆனி தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்று பார்க்க குழந்தை இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தாள். உடனே மரியா ஆல்பர்ட்டை போலீஸுக்கு ஃபோன் செய்ய சொன்னாள். நடந்ததை அவள் வீட்டு லேண்ட்லைன் டெலிஃபோன் மூலம் போலீஸுக்கு தெரிவிக்க சொன்னாள் மரியா. ஆல்பர்ட் தயங்கியபடியே சொன்னான். தன்னுடன் வாழ பிடிக்கவில்லை என்று சொன்ன தனது காதலி ரோசியை கொன்றுவிட்டு ஜெயில் தண்டனையில் இருந்துவிட்டு இன்று காலைதான் விடுதலையாகி வந்ததாகவும் தன்னால் இப்போதைக்கு உதவ முடியாது, போலீஸை கண்டாலே தனக்கு பயம் என்றும் கூறியபடியே ஆல்பர்ட் தான் மரியாவின் வீட்டில் தொட்ட இடங்களை எல்லாம் தனது கர்ச்சீஃபை கொண்டு துடைத்துவிட்டு வெளியே வந்து விடுகிறான். வெளியில் வந்தவன் கடை தெருவை சுற்றிவிட்டு அருகில் இருந்த சர்ச்சுக்குள் செல்கிறான். அங்கே அதே மரியா தன் குழந்தையுடன் வந்திருப்பதை பார்க்கிறான் ஆல்பர்ட். அவளை ஆச்சரியத்தோடு கவனிக்க ஆரம்பிக்கிறான் ஆல்பர்ட். அங்கிருந்த ஒரு பணக்காரர் மீது மயங்கி விழுகிறாள் மரியா. அந்த பணக்காரன் ரோனி என்பவன் அவளை சமாதானப்படுத்தி எழுப்புகிறான். அவரிடம் தனது வீட்டில் தன்னை டிராப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டாள் மரியா. அவரது காரில் ஏறிக்கொண்டாள் மரியா மகளுடன். உடன் உதவி செய்ய வருவது போல ஆல்பர்ட்டும் அதே காரில் மீண்டும் மரியாவின் வீட்டிற்கு ஏறி வருகிறான். மரியாவின் நடவடிக்கை அவனுக்கு மிக சந்தேகமாக இருந்ததனால் அவளை பின்தொடர ஆரம்பிக்கிறான் ஆல்பர்ட். எப்படியும் ஆல்பர்ட் போலீஸுக்கு போக மாட்டான் என்பதால் மரியா மிக தைரியமாகவே இருந்தாள். அதேபோல் அந்த பணக்காரர் ரோனியை லிஃப்டில் தன்னுடன் வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் மரியா. உடன் ஆல்பர்ட்டும் அவர்களுடன் உதவிக்கு வருவது போல வீட்டுக்குள் வருகிறான். அங்கே மரியாவின் இறந்த கணவன் ஜெரோமின் உடலை காணவில்லை. அதேபோல் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு கணவருக்கு விரைவில் வந்து விடுவதாக நோட்டு ஒன்றை எழுதி வைத்துவிட்டு ரோனியுடன் வெளியே காரில் செல்ல ஆரம்பிக்கிறாள் மரியா. உடன் வந்த ஆல்பர்ட் தனக்கு முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி பாதியில் இறங்கி கொண்டான். மரியா இப்போது புது ஆளான அந்த ரோனியுடன்
பயணப்பட்டவுடன் ஆல்பர்ட் மரியாவின் வீட்டுக்கு லிஃப்டின் மூலம் மீண்டும் செல்கிறான். அங்கே வீடு திறந்தே இருக்க, ஹாலில் இப்போது மரியாவின் அந்த இறந்த கணவன் ஜெரோமின் இறந்து போன உடல் அப்படியே சேரில் இருந்தது. பின்வழியாக சென்று ஆல்பர்ட் அந்த வீட்டில் ஏறி ஒளிந்து கொள்கிறான். மரியா பணக்கார ரோனியுடன் வீட்டுக்கு திரும்பி வந்தவள் இறந்த கணவனை பார்த்து பழையபடி கூச்சலிட்டுவிட்டு இப்ப ரோனியை போலீஸுக்கு ஃபோன் செய்ய சொன்னாள் மரியா. ரோனி போலீஸுக்கு ஃபோன் செய்ய போலீஸ் உடனே வந்து விடுகிறது. பெண் ஏட்டம்மா இன்ச் பை இன்ச்சாக அந்த வீட்டை சோதனை செய்துவிட்டு ரோனியின் வாக்குமூலத்தை வைத்து மரியாவின் போதைக்குடி கணவன் ஜெரோம் தற்கொலை செய்து இறந்ததாக கேஸை க்ளோஸ் செய்யும் எண்ணத்துடன் அங்கிருந்து போலீசார் செல்கின்றனர். ரோனியும் சென்று விட்டான். பிறகு பெருமூச்சு விட்டாள் மரியா. இப்ப மறைந்திருந்த ஆல்பர்ட்டை மரியா பார்த்து விட்டாள். ஆத்திரத்தில் அவனை அடிக்க வருகிறாள். அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு உதவுவதாக ஆல்பர்ட் வாக்கு கொடுத்தவுடன் மரியா அவளின் உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். மரியா சொன்னாள், ஏற்கனவே சொன்னது போல என் கணவன் ஜெரோம் போதைக்குடி பழக்கத்தினால் என்னை மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். காரணம், அவனை நான் பிரிந்தாலும் என் மகளை அவன் கேட்பான் என்று பயந்தேன். அதனால் கடந்த 1 வருடமாக பிளான் செய்து எனது வீட்டின் 2வது மாடியின் அறையைப் போலவே 3வது மாடியின் அறையையும் அதே போல பெயிண்ட், கலர், புத்தகங்கள், பொம்மைகள் என்று அச்சு அசலாக அலங்கரித்து வைத்திருந்தேன். 2வது மாடியில் போதை மருந்தை அதிகமாக கொடுத்து எனது கணவனை சுட்டு கொண்டு விற்றேன் நான். எனது கணவனின் உடல் 2வது மாடியின் அறையில் அப்படியே இருக்க, முதலில் வரும்போது உன்னையும் ரோனியையும் 3வது மாடிக்கு உங்களை அழைத்து வந்தேன். என் மகள் தூங்கியவுடன் அவளை படுக்கை அறையில் படுக்க வைப்பதாக கொண்டு போவது போல அங்குள்ள ஒரு இரகசிய பாதை வழியாக கீழே உள்ள ஃப்ளோருக்கு வந்து அங்குள்ள அதே போன்ற படுக்கை அறையில் படுக்க வைத்துவிட்டு மேலே வந்து வெளியில் போய் சுற்றிவிட்டு வரலாமா என்று அழைத்து கொண்டு செல்லுவேன். வெளியில் சுற்றிவிட்டு வந்து 2வது முறை வரும்போது லிஃப்டில் உங்களின் கவனத்தை திசை திருப்பி 2வது மாடிக்கு அழைத்து வந்து விடுவேன். நான் கொலை செய்த என் கணவரின் இறப்பு தற்கொலைதான் என்று நிரூபிக்க சாட்சியங்கள் எனக்கு வேண்டும். அதற்காகத்தான் அப்படி செய்தேன் என்று அருகிறாள் மரியா. மரியா தொடர்ந்தாள், போலீசிடம் 3வது மாடியில் குடித்தனம் உள்ளவர்கள் சர்ச்சுக்கு பிரேயருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ இந்த அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் பேக்கரியின் அடுப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என்றாள் மரியா. ஆல்பர்ட்டும் அவளுக்கு உதவினான். மரியாவின் போதைக்குடி கணவன் ஜெரோம் அவரது துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து இறந்ததாக கேஸை க்ளோஸ் செய்தனர் போலீசார். காரணம், அதிக போதையினால் அவன் எப்போது இறந்தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால். ஃபார்மாலிட்டிஸுக்காக மரியாவின் வீட்டுக்கு அன்று வந்த ரோனியையும் ஆல்பர்ட்டையும் விசாரிக்க ஸ்டேஷனுக்கு அழைத்தனர் போலீசார். அராஜகமான போதைக்குடி தந்தையின் வன்முறையால் நடுவில் பேசும் சக்தியை இழந்திருந்த மரியாவின் மகள் திடீரென்று போலீஸ் ஸ்டேஷனில் பேச ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்தவுடன் ஆல்பர்ட்டுக்கு புரிந்து போனது, குழந்தையின் பேச்சின் மூலம் எப்படியும் மரியா மாட்டிக்கொள்வாள் என்று. எனவே தான் பணத்துக்காக ஜெரோமை கொலை செய்ததாக பழியை ஏற்றுக்கொண்டான் ஆல்பர்ட். கடைசியாக செய்வதறியாது மரியாவும் நன்றி கலந்த பார்வையில் ஆல்பர்ட்டை பார்க்கிறாள். நன்றி.